ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் 2025க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ன்றதை நம்ம எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2024 நீட்டில் ஹை ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன காலேஜை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து என்னென்ன காலேஜஸ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் இதோட வேர்டிக்ட் அண்ட் டாப் 10 மெடிக்கல் காலேஜஸ்க்கான ரேங்கிங்குமே அவங்க தான் 2024 நீட்டில் ஹை ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் பேஸிஸில் மட்டுமே இந்த டாப் 10 கவர்மெண்ட் காலேஜஸுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து டாப் 10 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை பற்றி பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே இடத்த பிடிச்ச காலேஜ் என்னவா இருக்குன்னு ஒரு கெஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி மோஸ்ட் வாண்டட் மெடிக்கல் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இது டோட்டலாக 250 MBBS சீட்ஸ் கொண்ட ஒரு லார்ஜஸ்ட் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1835 அதாவது 1835 ரன் ஆகிட்டுருக்கு ஒரு மிக பழமையான கல்லூரி. ஸோ செகண்ட் பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 250 MBBS சீட்ஸ் கொண்ட ஒரு லார்ஜஸ்ட் காலேஜ். இந்த காலேஜ் வந்து 1938 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மூன்றாவதாக இருக்க காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்பாக் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. 150 MBBS சீட்ஸ் இது அவைலபிளில் இருக்குது. ஸோ 1960 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நாலாவது இடத்துல இருக்க ஒரு கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ். ஸோ இங்கே வந்து 250 MBBS சீட்ஸ் இருக்குது அண்ட் 1954 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஐந்தாவதாக இருக்கிற காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே வந்து 200 MBBS சீட்ஸ் இருக்குது அண்ட் 1966 ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆறாவதாக இருக்க காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் 150 MBBS சீட்ஸ் கொண்டது அண்ட் 1959 ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ செவன்த்தாக இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜில் டோட்டலாக 100 MBBS சீட்ஸ் இருக்குது அண்ட் இது வந்து 1965 ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ எட்டாவது இடத்துல இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 250 MBBS சீட்ஸில் இருக்குது. ஸோ 1965 ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அடுத்ததாக இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோகன் குமரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலமில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 100 MBBS சீட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இவங்க தாராளமாக 150 சீட்ஸ் வரைக்கும் வைக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1986 இந்த காலேஜ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ 10th இருக்க காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஏபி விஸ்வநாதன் காலேஜ் திருச்சியில் இருக்குது. ஸோ 150 MBBS சீட்ஸ் கொண்ட இந்த காலேஜ் 1998 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் இப்போல்லாம் காலேஜஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு பார்த்து இந்த டாப் 10 நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரைட்டீரியாஸ் வச்சு நீங்கள் எந்தெந்த காலேஜஸை சூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக அந்த க்ரைட்டீரியாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது, எத்தனை MBBS சீட்ஸ் அதில் அவைலபிள் இருக்குது, அடுத்து அவங்களோட லைப்ரரி அவைலபிள் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்காங்களா MBBS அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி மாணவர்கள் வந்து தங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கா, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரூட் இருக்கா, ஒரு 2 to 3 hours வீட்டுக்கு வந்துடலாம், அதையும் ஒரு க்ரைட்டீரியாவாக பார்க்குறாங்க. ஸோ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து நமக்கு வந்து அவைலபிள் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் மெடிக்கல் காலேஜஸ் பரவாயில்லன்னு தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த டாப் 10 வர மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி பஸ் மூலியமாகவோ இல்லை ட்ரெயின் மூலியமாகவோ மோஸ்ட்லி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே ஃப்ளைட்டில் கூட போகலாம். ஸோ அந்த போல் ட்ரெயின் ரூட் இருக்கா அந்த மாதிரி பார்த்து தான் அவங்க மெடிக்கல் காலேஜஸை சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியாவாக பேஸ் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட காலேஜஸை சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ப்ளஸ் மெட்ரோ சிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இந்த மாதிரி சிட்டிஸாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் அதிகமாக விருப்பம் தெரிவிக்கிறாங்க.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் அதிக மதிப்பெண்கள் வரிசையில் 2024 ஹையஸ்ட் மதிப்பெண்கள் இருந்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி டாப் 10 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து இந்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அவங்க சூஸ் பண்ண காலேஜஸை வச்சு நம்ம இந்த டாப் 10 டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் டாப் 10 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை பற்றி பார்த்தலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கவுன்சிலிங் பற்றின வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. And thanks for watching. Keep supporting our channel.